வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும் வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை என்னில் வாழ செய்யும் என்னில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்காக ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் திருத்தூதன் புனித யோவானின் திருவிழாவை இன்று கத்தோலிக்க திருச்சபை சிறப்பிக்கின்றது. இயேசுவே மிகுதியாக அன்பு செய்து நிரந்தரம் கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்து கிறிஸ்துவின் நெஞ்சில் சாய்ந்து கிடந்த புனித சீடன் சிலுவை சுமந்து செல்கையில் கிறிஸ்துவின் திருச்சிலுவை கீழ் நின்று இயேசு கிறிஸ்துவனோட அன்பையும் இயேசு கிறிஸ்துவனோட அரவணைப்பையும் ருசித்தவன் ரசித்தவன். இந்த திருத்தூதனுக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தி மதலேன் மரியம்மாள் வழியாக வழங்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவை காணா கல்லறையில் அவரை சந்திக்க விரைந்து ஓடினார். 2 சீடர்கள் சேர்ந்து இணைந்து ஓடினார்கள், பேதுருவும் யோவானும். முதல்ல கல்லறைக்கு அருகே வந்தவர் யோவானாக இருந்தார். ஆனால் சீடர் பேதுரு, தலைவனாக பேதுரு உள்ளே நுழையும் வரை காத்திருந்தார். பேதுரு முதல்ல உள்ளே நுழையட்டும் என்று காத்திருந்தார். முன்னால யோவானுக்கும் கல்லறைக்கு உள்ளே நுழைஞ்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் என் தலைவன் திருச்சபையின் மூப்பர் பேதுரு தான், அவருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக வாபஸ் வாங்கினார். முதல்ல பேதுரு கல்லறைக்குள் நுழைந்த பிறகு மட்டும்தான் யோவான் கல்லறைக்குள்ளே நுழைந்து கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் மகிமையை பெற்றுக்கொண்டார். அதனால கிறிஸ்து இறைவார்த்தையில சொல்லுகிறார், தன்னைத்தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவார், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார். இப்போ பேதுருவுக்கு முதலிடம் கொடுக்கின்ற யோவானுடைய மனப்பான்மை. இந்த மனப்பான்மை தான் ஊழிய பாதையிலே எப்பவுமே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மனப்பான்மை. மற்றவர்கள் உயர்த்தப்பட வேண்டும், நான் குறைய வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும், மற்றவர்களை செல்வாக்கு உயர வேண்டும். தாட்சியின் மனப்பக்குவம், மனப்பான்மை, இதுதான் ஊழிய பாதையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய புண்ணியமானது. இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை பாதங்களை கழுகிய அடிமையின் நிலையை ஒரு ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வழியாக ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு இந்த தாட்சியின் செயல் காரணமாக மாறும். யோவான் தன்னுடைய நற்செய்தி எழுதும் பொழுது 16 இடங்களில் தன்னுடைய பெயர் வெளிப்படுத்தாமல் இன்னொரு சீடன், கடவுள் அன்பு செய்த சீடன் யோவான் என்று எழுதியிருந்திருக்கலாம். ஆனால் 16 இடங்களில் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தாமல் கடவுள் அதிகமாக அன்பு செய்த சீடன் என்று மட்டும் நற்செய்தியில எழுதுகிறார். அதாவது தன்னுடைய பெயர், தன்னுடைய புகழ் உயர்த்தப்படக்கூடாது, இயேசு கிறிஸ்துவனுடைய பெயருக்கு முன்னாடி நிற்க எனக்கு தகுதி இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் வாபஸ் வாங்குகிறார். பிறரை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த மனப்பான்மை யோவானுக்கு இருந்துச்சு. ஆனால்
முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய உண்மையான ஒரு சீடன் தான் யோவான். ஏனென்றால் மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து விட்டு விலகின பொழுதும் யோவான் மட்டும் இயேசு கிறிஸ்து விட்டு நீங்கலை. சிலுவை பயணத்தில் கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்தவன், அவனுடைய திருச்சிலுவையின் கீழ் நின்றவன், பரிசுத்த மாதாவை தன்னுடைய வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தவன், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்த அவன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கு தான் முன்னிலை வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. வாபஸ் வாங்குகின்றார், பிறரே முக்கிய இடத்துக்கு கொண்டு வருகின்ற அந்த தாட்சியின் மனப்பான்மை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். யோவானிடம் இந்த ஒரு அபிஷேகத்திற்காக நான் குறைய வேண்டும், பிறர் வளர வேண்டும் என்ற தாட்சியின் மனப்பான்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக புனித யோவானிடம் நம்ம இப்போ கூட ஜெபிப்போம். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரை ஒப்பு கொடுத்த தெய்வம் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்ப துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 படி உமது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும். திருச்சிலுவையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையின் அபிஷேகங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லு சூனிய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இன்று அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜெப விண்ணப்பங்களும் எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.